அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமும் பேரன்பும் மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே, இந்த பயிற்சிக்குரிய மாதத்திலே அன்றாடம் தினந்தோறும் இஷா தொழுகைக்கு பின் இரவு தொழுகை தொழக்கூடிய இந்த பாக்கியத்தை, இந்த பயிற்சியை ரமலானுடைய மாதம் முடிந்தும் அல்லாஹு தஆலா தொடரச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, நம்மளும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த பல செயல்களை பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்த இணை வைப்பிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த செயல்களை செய்தால் நரகத்திலே போய் தள்ளக்கூடிய ஒரு காரியம்தான் பிதத். மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாம் காட்டித்தராத அமல்கள் என்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்திலே நடைபெறக்கூடிய விபச்சாரம், மது, கொலை, கொள்ளை போன்ற செயல்கள் குற்றத்திற்குரிய செயல்களாக இருந்தாலும் அதைவிட ரொம்ப பாரதூரமான நாளை மறுமை நாளில் நரகத்தில் போய் தள்ளக்கூடிய காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல இடங்களிலே நமக்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த பிதத் என்பது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கக்கூடிய புது விதமான செயல்கள். இது எந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றால், தூய்மையான மலக்குமார்கள், பாவம் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டும் ஏற்று நடக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்திலும் கூட அந்த பித்தத்தை செய்யக்கூடிய மனிதனுக்கு அருள் பெற்று வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் மத்தியிலே அவர்களும் கூட அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் முஸ்லீமில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, மன் ஹத்தஃபியா ஹததன் அவ்வ முஹததின் ஃபலைஹி ஓ லானத்தல்லாஹு ஒல் மலாயிக்கத்த உன்னல்லாஹி அஜ்மயின். யாரெல்லாம் பித்தத்துகளை புகுத்துகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வின் மலக்குடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய தூய்மையான மனிதர்கள் அவருடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தி சொல்லி காட்டுகிறார்கள். யார் பித்தத்துகளை செய்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வின் தூய்மையான மலக்குமார்கள், அவர்களுடைய உலகத்தில் வாழக்கூடிய தூய்மையான மனிதர்கள் அவர்களுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இந்த சாபத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் பதிவாகிறது. அதே போல நான் உங்களுக்கு ஒரு செய்தியை எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒரு செய்தியை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அந்த செய்தி என்னவென்றால், ஓ ஐயாக்கும் முஹதத்தில் உமூர் ஃபைன்ன குல்லு முஹதத்தின் பிதா, பிதத்துகள் எல்லாமே வழிகேடுகளாகும். ஓ குல்லு பிதத்தின் சலாலா ஓ குல்லு சலாத்தின் பின்னார். இந்த உருவாக்கக்கூடிய அனைத்து பிதத்துகளும் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றால் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, ஜாபிர் பின் அப்துல்லா. அந்த நபித்தோழர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சில நேரங்களில் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் எல்லாம் அழைப்பார்கள், மெம்பரில் ஏறி உரையாற்றுவார்கள். சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் எல்லாம் அழைப்பார்கள், மெம்பரில் ஏறிட்டு உரை செய்வார்கள். சில நேரங்களில் வகை செய்தி வரக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை அழைப்பு விடுக்கப்பட்டு உபதேசம் செய்யக்கூடிய சூழல் நிறைய கட்டத்தில் நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஜாபிர் பின் அப்துல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மெம்பரில் ஏறினார்கள், ஏறி நின்று கொண்டு உரையாற்ற ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கெல்லாம் அந்த பள்ளிவாசலை குவிந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உரையாற்ற ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமயத்தில் கடுமையான கோபத்துடைய முகம், அவர்கள் நிற்கக்கூடிய அந்த சூழல் பார்த்தோம் என்றால், நாளைக்கோ ஏதோ ஒரு படை நம்மை தாக்க வருகிறது, அல்லது நாளைக்கு மறுநாளோ அல்லது நாளை மாலை நேரத்திலோ ஒரு மிகப்பெரிய ஒரு படை நம்மை தாக்க வருகிறது, அதற்காக வேண்டி தயாராக சொல்கிறார்கள் என்று நாம் கவனமாக அந்த உரை கேட்டுக்கொண்டிருந்தோம். கடுமையான கோபம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை அழைத்து உட்கார வைத்து உரையாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆறக்கூடிய நேரத்தில் முகமெல்லாம் கடும் கோபத்துடைய முகம் இருக்கான்.
அவங்க ஆரம்பிக்கக்கூடிய உரை, நீங்கள் அடுத்த ஒரு போருக்கு நீங்கள் தயாராகுங்கள், ஒரு படை அடிக்க வருகிறதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உரை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து அவர்கள் சொன்ன வார்த்தைகள், நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கை என்றால், நாளை மறுமை நாளில் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாளில் நஷ்டவாளிகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். என்ன சொல்றாங்க அடுத்ததாக, வேதங்களில் அல்லாஹ்வுடைய வேதம் சிறந்தது, உரைகளில் சிறந்தது, நம்ம பின்பற்ற வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை. அதை விட்டு யாரெல்லாம் மார்க்கம் என்கிற பெயரிலே உருவாக்குகிறார்களோ அது நாளை உங்களுக்கு நரக நெருப்பிலே உங்களை தள்ளிவிடும், நரக நெருப்பிலே உங்களை பொசுக்கிவிடும் என்று கடும் கோபத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உரையாற்றினார்கள். அந்த உரையுடைய கடைசியில் அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் அவரது உயிரை விட என்னை நேசிக்காதவரை உண்மையான மோமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு முடித்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கடும் கோபத்தோடு உரையாற்றியது, ஒரு மார்க்கம் என்று உருவாக்கி இருக்கிறோம், அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செயலை சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டு புதிதாக யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ அதை உருவாக்கியவர்கள், அதை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் மீது சாபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. இதை பின்பற்றக்கூடியவர்கள் நாளைக்கு மறுமை நாளில் பொசுக்கப்படுவார்கள் நரக நெருப்பிலே. நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மீது சொல்றாங்க, யாரெல்லாம் என்னை உயிருக்கு மேலாக நேசிக்கவில்லையோ அவர்கள் உண்மையான மோமினாக ஆக முடியாது. அப்போ பித்தத்து செய்யக்கூடியவர்கள், பித்தத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கல. அவர்கள் எதை மார்க்கம் என்று நினைக்கிறார்களோ அதை செய்வாங்க. அவர்கள் இஷ்டம் போல் அவர்களுடைய கொள்கை அமைத்துக் கொள்வார்கள். இது மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காண்பிக்கவில்லை. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், நம்ம 8 ரக்காத்து, அதற்கு பின்னாடி 3 ரக்காத்து வருவோம். மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது, 10+1 இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வழி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் பல இடங்களில் பார்த்தோம்னா இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் 20 ரக்காத் தொழுவார்கள். அது எந்தவித அடிப்படை ஆதாரமும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் காண்பிக்கவும் இல்லை. இதுதான் பித்தத் என்பது. எது பித்தத் என்றால், அதிகமாக தான் தொழுகிறாங்க, பார்ப்பதற்கு நல்லா இருக்கும், பரவாயில்லையே இவ்வளோ தொழுகிறாங்களே, கூட்டி தொழக்கூடாது, கூட்டி எதுவும் செஞ்சிடக்கூடாது, எது மார்க்கம் என்று கட்டளையாக இருக்கிறோ அது மட்டும் தான் செய்யணும், அது மாற்றமாக செய்யக்கூடாது. இப்படி பல்வேறு செயல்கள் இந்த மார்க்கத்தின் பெயரால் உள்ளே புகுந்து விட்டது. நமக்கே தெரியாது, அது ஆய்வு செய்தால்தான், அந்த ஹதீஸை எடுத்து புரட்டி பார்த்தால்தான் இது சரியா தவறா என்று தெரியும். பல்வேறு இடங்களில் தொழுகை முடிந்தோடனே கூட்டுதுவா செய்வது, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இந்த அன்றாட வாழ்க்கையிலே நம்ம கலந்து விட்டது, முஸ்லீம்களுடைய அங்கமாக ஆகிவிட்டது. ஒரு திருமணம் நடந்து விட்டாலும் அந்த திருமணத்தில் ஓதக்கூடிய பல இடங்களில் மார்க்கத்துக்கு முரணான பல வாசகங்கள் உள்ளே வரும். அதே போல மார்க்கம் காட்டித்தராத சில வழிமுறைகள் அந்த திருமணத்தில் இருக்கும். இப்படி மார்க்கம் எதை காட்டியிருக்கிறதோ அது இல்லாமல் அது வேற மாதிரியான மைனத்தில் போனால் இதுதான் வழிகேடு என்று அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி என்னவென்றால், நாளைக்கு மறுமை நாளில், புகாரியில் வரக்கூடிய செய்தி, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹவுலுல் கௌசர் என்று ஒரு நீர் தடாகம் இருக்கிறது, கௌசருடைய ஒரு தடாகம். அந்த நீரை குடித்தோம்னா நாளைக்கு மறுமை நாளில் கடுமையான அந்த வெயில் உஷ்ணத்தில் வெப்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தண்ணீரை குடித்தோம்னா தாகம் போயிடும், மீண்டும் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில நேரங்களில் வெயில் காலத்தில் எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் பத்தவே பத்தாது. ஏதாவது அந்த கொஞ்சம் அந்த சாப்பிடக்கூடிய உணவு முறை வந்து இந்த பிரியாணி மாதிரியோ ஏதாவது எண்ணெய் பதார்த்தமாக சாப்பிட்டு விட்டோம்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், பத்தாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நாளைக்கு மறுமை நாளில் ஹவுலுல் கௌசர் அந்த தடாகத்தில் அந்த நீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாகமே போயிடும், அந்த அளவுக்கு அந்த நீர் வந்து அருமையாக இருக்குமா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நீர் தடாகத்திற்கு தலைவராக இருக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய மக்களுக்கு எல்லாமே அந்த தண்ணீரை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் வரக்கூடிய சில மலக்குமார்கள் வரக்கூடிய நபர்களை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து, அஸ்ஸஹாபி என்னுடைய தோழர்கள், அவர்கள் உள்ளே விடுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்தவர்கள் சிலர், அவர்களை பார்த்து மலக்குமார்கள் தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள் அவரை உள்ளே விடுங்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நீங்கள் இருந்தவரை உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினார்கள், உங்களுக்கு பின்னால் பல புதியவைகளை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்று அந்த நீரை கூட குடிக்க முடியாத ஒரு சூழல் நாளைக்கு மறுமை நாளில் ஏற்பட்டுவிடும். எதற்கு? இந்த பித்தத்தான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வந்துவிட்டது என்றால், நாளைக்கு மறுமை நாளில் அந்த கடுமையான வெயிலில் அந்த உஷ்ணத்தில் ஏதோ நமக்கு ஒரு அந்த தொண்டைக்கு ஒரு ஈரம் கொண்டு போய் இறங்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த வாய்ப்பு கூட பறிபோகக்கூடிய ஒரு நிலை தான் இந்த பித்தத்தான ஒரு காரியம். குறைந்தபட்சம் அல்லாஹ் தன்னுடைய திருமறைகள் சொல்லி காட்டுகிறான், இந்த மாதிரியான சூழலில் வாழக்கூடிய இந்த கட்டாயத்தில் ஒதுங்கி தான் வாழணும், வேற வழியே கிடையாது. மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஒதுங்கி தான் வாழ வேண்டும். குறைந்தபட்சம் அல்லாஹ் தன்னுடைய திருமறைகள் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படக்கூடிய அந்த சபைகளில் அது முடியக்கூடியவரை நீங்கள் அங்கே போகாதீர்கள். குறைந்தபட்சம் அது கடைசி நிலை, ஒதுக்கணும், போகவே கூடாது, ஒதுங்கி நின்னும் அந்த மாதிரி இடங்கள்ல பங்கேற்க கூடாது.
குறைந்தபட்சம் அந்த சபைகள்லையாவது நீங்கள் பங்கேற்கக்கூடாது. எது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக நடைபெறக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்களே கேலி கூத்தாக ஆக்கப்படக்கூடிய அந்த சபைகளை குறைந்தபட்சம் அது முடிக்கக்கூடியவரையாவது ஒதுங்கி நிற்கணும். ஆனால் நம்முடைய அங்கத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில முகங்களுக்காக வேண்டி சிலருடைய அந்த அன்புக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அன்பை ஓரம் கட்டிவிட்டு இந்த சொந்த பந்தம் தான் முக்கியம், இந்த அன்பு தான் நமக்கு முக்கியம் என்று அதிலே பங்கேற்கக்கூடிய சூழல் நம்முடைய வாழ்க்கையில் ஆகிவிட்டது. இதனுடைய விளைவு தான் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது, என்னாலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஹஜ்ஜத்துல் விதால சொல்லி காட்டுறாங்க, அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். புதிதாக நீங்கள் எதுவுமே உருவாக்க முடியாது, உருவாக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்ற முடியாது. பின்பற்றினால் நாளைக்கு மறுமை நாளில் இது போன்ற நிலை உண்டாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கக்கூடிய பல செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தேவையான ஒரு சில செய்திகளைத்தான் சொல்லியிருக்கிறோம். இதை பின்பற்றி பித்தத்துகளிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடிய சூழல் அல்லாஹ் உங்களையும் என்னும் உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உரை முற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.